இங்கே காமி. சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். ஜாமியா மஸ்ஜித் வேளாங்கண்ணி. சொல்லுகின்றார்கள், நமக்கு உணர்வுபூர்வமாக நமக்கு தெரிகின்றது, அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுகின்றது. நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் அக்பர் சொல்ல தெரியும். முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். தொழுகை நமக்கு முன்னோடியாக நிறைய இருக்கும். தன்னையே அங்கெல்லாம் இருக்கு. அல்லாஹ் ஒப்படைச்சு என்ன செஞ்சாங்க? தன்னுடைய அல்லவா செய்தோ செய்தோ உண்மத்துக்கு அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கியது இணையாபுரங்களிலிருந்து ராமத்துகளையும் பழக்கத்துகளையும் கொடுத்து நம்முடைய இன்னொரு இல்லத்துவாங்க அத்தகைய அல்ல முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற சிறப்புகளை பற்றி அறுப்படையாக பெருமானாரை நாம் அனுபவிக்கிறோம். அவர்தான் அவர்களுக்கு பிறகு அது கிடையாது. அவர்களை நாம் மனிதராக சம்பாதிக்கிறேன். உன்னதமானவர்கள் ஜெயசீலர் இவரையெல்லாம் சொல்லப்படுகின்ற பொழுது பாபா ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கல்வி பசங்க இப்படி ஆட்டினா எப்படி எடுக்க முடியும்? அதான் மீன் தான் அது. நிற்கிறி அங்கேயே இருக்கு. காமி இங்கே காமி. உள்ள தண்ணியில் ஸ்லோவாக விடு. போயிடுச்சு. இங்கெல்லாம் நிறைய இருக்கு. அது குட்டி குட்டியாக இருக்கு, என்னன்னு தெரியல. விடு விடு விடு, தண்ணியில் விடு, அப்படியே உள்ள போய் விடு. விட்டுரு விட்டுரு விட்டுறா பாவம். வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? எந்திரி முதல்ல. ஹாய் கைஸ், நம்ம போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து இறாலாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இது வந்துட்டு நம்மளோட சென்ட் தாமஸோட இதில் கிச்சன் இருக்குது. இங்கே க்ளீன் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், பிகாஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால். ஸோ இது ஒரு நல்ல விதமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் டைமில் நான் பண்ணுறேன். என்னோடய அம்மம்மா பண்ணியிருக்காங்க, என்னோடய பாட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. க்ளீனிங் ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இறாலாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கழுவிட்டு நல்லா கிச்சன் உள்ளே வந்துட்டு ஒரு ஹவருக்கு 60 ரூபாங்க. நீங்கள் எவ்வளோ இது வேணும்னா எடுத்துக்கலாம். ஹவர்லி வெளியில் அந்த கேஸ் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைக்கக்கூடாது, இங்கேயே வாங்கி சமைக்கணும். கீழே தான் இருக்குது. எல்லாம் சேஃப்டி இதுவும் கொடுத்துருக்காங்க. அம்மிக்கல்லாம் வச்சுருக்காங்க. அம்மிக்கல் அரைச்சி பண்ணணும். வளையல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்கா? வளையல் வாங்கியாச்சு. இது ஊறட்டும். நல்லா மஞ்சள் போட்டு ஊற வச்சாச்சு. அது மீனுங்க. மீன் வாங்கியாச்சு. தலை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரை பண்ணி நம்ம இப்போ எப்படி சமைக்க போகிறோன்றது பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க கைஸ், அம்மிக்கல்ல வச்சு நம்ம வந்து வெங்காயத்தை லைட்டாக அப்படியே சச்சக் 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 அப்படி
நான் இதே தாங்க பண்ணேன், என்னால் பண்ண முடியல. அதாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் இந்த ஜென்ரேஷனும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. சச்சக் சச்சக்குன்றாங்க. ஆமாம், போட்டுருக்கு. ரெண்டு ஸ்டவ் வாங்கியிருக்கோங்க. ஒன்று சாப்பாடு வச்சுருக்கோம், இன்னொன்று வந்துட்டு ப்ரான் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ ப்ரான் கிரேவி, இதுவும் கிரேவி வந்துட்டு இப்போ நம்ம வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அண்ட் இது ப்ரான் ஜஸ்ட் நான் டைரெக்டாக ஆயில் போட்டு ஊற்றுற போகிறேன். ஸோ நம்ம ப்ரான் போட்டுக்கலாம். நான் இங்கே குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன், மம்மி அங்கே வந்துட்டு கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலைலாம் அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ நான் குக்கிங் மட்டும்தான் பண்ணுறேங்க. ஃபுல்லாக ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணது எல்லாமே மம்மி தான். ஸோ இது ஜஸ்ட்டு நான் வந்து சாட்டே பண்ணிட்டு இருக்கேன். இதே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கிச்சன்லேயே சமைச்சு நமக்கு போராக இருக்கும். எப்படியாவது இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்ரை. இவங்களும் சொன்னாங்க வெளியில் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா தானே இருக்குது, அதனால இதுவே நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சால்ட் போட்டுட்டேன். இதெல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதனால் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக போட்டாச்சு. வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து தனியாத்தூள் மட்டும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவி பண்ணிடலாம். கொஞ்சம் சத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில். ஸோ மீனுக்கு மசாலா போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாருங்க, பாதி போட்டு வச்சாச்சு, இன்னும் பாதி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வினிகர் எடுத்துக்கோங்க வீட்டில். இந்த வினிகர் போட்டுட்டு கலரான் பண்ணிவிட்டு எப்போ சாப்பிடணும்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஷாப்பிங்க்கெல்லாம் போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 3 o'clock மாதிரி தான் நம்ம இப்போ குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஒரு 1 hour தான் எடுத்துருக்கோம். 4 o'clock வந்து ஸ்டாப் ஆகிடும், கேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. வேணும்னா நம்ம மறுபடியும் பே பண்ணிக்கணும். அட்வான்ஸ் வந்துட்டு 200 rupees, 60 rupees வந்து 1 hour. ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாக எரியுதுங்க. ரொம்ப இங்கே காற்றடிக்குது, மழையும் பெய்யறதுனால காற்றுக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம இப்போ தான் இது ஃப்ரை ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் ரைஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிவிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இன்னும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோங்க, மம்மி போட்டுட்ருக்காங்க, நான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம தட்டில் போட்டுட்ட பிறகு உங்களுக்கு அவுட்கம் காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். ஜெய்து நல்லா இருக்கா? ஜெய்து என்ன பண்ணுற நீ? பசி வந்துச்சா உன் பூனாக்கு? இங்கே வரங்க, சிக்கன் சாப்பிடணும். சிக்கன் கிடையாது, மீன். ஒரு ஸ்டவ், ஒரு இது எல்லாமே குக் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்கள், மீன் உள்ளுதல். கொடை இருக்கா? செம மழைங்க வெளியில். கைஸ், வெளியே செம்ம மழை கைஸ். இங்க பாருங்க, கொடை எடுத்துட்டு வந்துட்டேன் கைஸ். என்ன டைம் ஆனா? இதான் எங்க மாமா.
இதான் எங்க மாமா, இது எங்க வாட்டர் பாட்டில், மாங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதான் கிச்சன் கைஸ். அப்புறமா இது கேட் வந்து இங்க இருக்குது. என்னெல்லாம் இங்க டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. ஸோ இதான் நம்ம ரூம் தங்குறது மேல ரூம் தங்குறது சேர்த்து கிச்சனும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆண்டி உட்காந்துருக்காங்க. அவங்க பர்மிஷன் கேட்டு தான் இந்த இல்லை அவங்கக்கிட்ட பில்லு என்னமோ இருக்கு, அது எழுதிட்டு சைன் வாங்கிட்டு இந்த கிச்சன் உள்ள வந்து சமைக்கணும். இங்கே ஒன்று சேர் கொடுத்துருக்காங்க. சமைக்கணும் டைட் ஆயிடுச்சுன்னா இங்கே உட்காந்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா அப்பா இல்லை அம்மம்மா மம்மி சிக்கன் இல்லைடா மீனுடா. நல்லா இருப்பா. கேட்டு இந்த கிச்சன் உள்ள 3 கேட் நான் பார்த்த வரைக்கும் இருக்கு. மீன் பொரிச்சிட்டு தின்னல இப்படி உட்காந்து சுட சுட மம்மி வந்து மீன் பொரிச்சு கொடுத்துட்ருக்காங்க. செம்மையா மீன் ஒரு புடி ஃப்ரைடு மீன். வெளியில் நல்ல மழை. ஒரு புள்ளி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. காமிக்கணும்ல, நீ சொல்றதெல்லாம் காமிக்கணும்ல. மீன் எப்படி இருக்கு? இங்க வா. நான் காமிக்கிறேன், ஒரு சாப்பிடு. மீன் எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கா? தொக்கு காட்டிடுங்க. மீன் செம்ம புடி. உன்னை காமிக்கணும். மசாலா மம்மி வந்து நான் தொக்கு சாப்பிட்டேன். எல்லாமே ஆயிடுச்சு. மம்மி வந்து நான் மீன் இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே டின்னரில் சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா நாம தான் லாஸ்ட்டு. ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாக்கா நம்ம வேலை முடிஞ்சிடும். ரூம் அழுக்காக்க வேணாம் அப்படின்னு. ஸோ இதோட நான் இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். Stay tuned for more videos. இங்க பாருங்க பால் வாங்கிட்டு வந்தாச்சு.